எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, நீங்கள் முன்னாடி வந்து தாராளமாக பேசலாம், சரியா? தெளிவாக ஒரு உருவம் இந்த இடத்துல என்னை துரத்திட்டு வந்தது. ஹலோ, எதுவும் இல்லை. இதுக்கு மேலே நீ இருந்த வேலைக்கு போகுது. என்ன வந்து நின்ற போது ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஃப்ளாட்ஸுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த ஃப்ளாட்ஸ் எதனால் கைவிடப்பட்டதுன்னா, இந்த ஃப்ளாட்ஸை வந்து கட்டின ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் வரும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய கடன் பிரச்சனைலாம் வரவும் அவரால் அதை சமாளிக்க முடியாதனால அவர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு. அவர் மட்டும் சூசைட் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல, அவங்க ஃபேமிலியில் இருந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விஷத்தை வச்சு கொடுத்துட்டு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மேலே மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணி இறந்துட்டார் ஆள். ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமான சாவு? அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியும் வந்து அவர் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சாரு என்னன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டது இதுதான் கேள்விப்பட்டேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மேபி வந்து அவர் வந்து அப்படி நினச்சி அவர் அப்படி பண்ணாரா தெரியல. ஆனால் அது ரொம்பவே பெரிய தப்பு. ஏன்னா அவங்க ஒய்ஃபு அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு 8 வயசு குழந்தையுமே இருந்திருக்கு. அந்த குழந்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஃபுல் ஃபேமிலியே வந்து சூசைட். அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் பண்ண மாதிரி அவர் வந்து விஷத்தை கலந்து கொடுத்துட்ருக்காரு. இங்கே வந்து மேலே மொட்டை மாடியிலேருந்து குதிச்சு அவருமே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இது கேட்குறப்ப அதுதான் எனக்கே என்னடா இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே. அப்புறம் இந்த இடத்துல வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கா அப்படின்னு கேள்வி. நீ தானா? இல்லை இல்லை, உள்ளார கேட்டு தானே அங்கே இதுலையா அதுலையா? இன்னும் 2 சைடுமே கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நாள், பல மாதங்கள் கழித்து, பல வருடங்கள் கழித்து தி ஃபால்கன் ரைடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இணைந்து இருக்கிறாங்க. ஆமாம், பல சுச்சுவேஷனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் ஆமாம், யாரும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அடிக்கடி. எங்கே? ஆமாண்டா, தெரியுதா? பார்த்துடா டார்ச் எதாவது இருக்கா? எட்டி பார்க்குறா நம்ம நிழல் தானா? இல்லை இல்லை, இந்த இடத்துல யாரோ. ஆமாம் ஆமாம், யார்? நம்ம நிழலே மறைக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே கைஸ், இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இன்ட்ரோலாம் வந்து கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. நான் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இடம் கார்னர் இருக்குல்ல, கேட்டோட கார்னர், அந்த இடத்துல மேலே வந்து ஒரு உருவத்தை பார்த்தேன். அங்கே பாருங்க ஏதோ ஒன்று கருப்பாக இப்போ வெளில நீட்டு வந்தது. சவுண்ட் கேட்குதா? கேட்குது. மேலே கேட்குது. மேலேயா? மேலே சவுண்ட் கேட்குது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன். இப்போ ஏதோ ஒன்று நீட்டாக வெளியே வந்தது, அது மட்டும் தெளிவாக பார்த்தேன் நான். ஹலோ, தானே கேட்குது. யாரு அண்ணா? நீங்கள் தானா? தெளிவாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ எப்படி பார்த்தாங்க. கன்ஃபார்ம் கேப்சர் ஆகிருக்கேன். இங்கே வந்து பாருங்க, வா என் ஆகஸ்ட் நான் அது கன்ஃபார்ம் பாரு.
நான் இங்கே வந்து பார்த்தேன். இங்கே பாரு தெளிவாக தெரியுதா? அங்கே பாரு. ஒரு உருவம் கருப்பாக வந்து எட்டி பார்த்து தான் போச்சு. கரெக்டா? கரெக்ட். இதே மாதிரி தான் வந்து அகஸ்டின் சொன்னாங்கல்ல, அகஸ்டின் சொல்கிறப்பயுமே அந்த இடத்துல கரெக்டாக ஒரு 7 feet ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது கிளீனாக. அப்போது நான் வந்துட்டு நம்ம நிழல் தான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த சைடில் தெரியுதா? சரி வாங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வேற ஆள் போய் பாடுறா. ஹலோ ஹலோ அண்ணா சௌதம் யார் அழுவுறது? அழுகுறாங்க, எதுவும் தெரியல. பின்னாடி போங்க. உள்ள வச்சு பூட்டிட போகுது. யார் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ அக்கா. அக்காவா அண்ணனா? அவங்களாம் ஃபேமிலிலாம் வந்து அங்கே இறந்தாங்க. அவர் ஃபேமிலியை இங்கே கூப்பிட்டு வந்துட்டுருப்பாரோ? நீங்கள் தானே சொல்லுங்க. அதுதான். அப்போ அக்காவும் இருக்கலாம், பாப்பாவும் இருக்கலாம். பாப்பாவும் இருக்கலாம், இல்லை அந்த அண்ணனாவும் இருக்கலாம். என்னடா இத்தனை பேர் சொல்கிற? ஃபேமிலியே தான்டா எடுத்துருக்காங்க. அக்கா நீங்களா? முடிக்கு நல்லா லாங்காக இருக்கும். இது உள்ளதான் ஏதோ இருக்குது. அதுதான் இருக்காங்களா? என்னடா என்னடாச்சு? இதோடு வந்து விழுந்தது. இங்கே யாராவது இருக்காங்களா? யாராவது ஆள் இருக்காங்களா? அட்டாக் பண்ணுறாங்களா? இல்லை ஒரு நிமிஷம் வாயா. சரி 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 சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இல்லை, அவங்கள்ட்ட கேள்விங்களா? இல்லை நான் கேட்குறேன். இந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்த அந்த அண்ணன் தான் இங்கே இருக்கீங்களா? எங்கடா வீடு மேலே தெரியுது பார்த்தீங்க. இன்னும் இருக்கிறாங்க. அது தெரியுதா? நீ பாருங்க, பாடுறா. அதே உருண்டா, அதே மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. உள்ள போ. இந்த இடத்துல தானே ஒரு பார்த்தேன். ஓ சரி 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 வருங்க. ஓகே, இப்போ நான் பார்த்த உருவம், இப்போ நான் இந்த இடத்துல பார்த்த உருவம் அது வந்து பொம்பளையா இல்லை ஆம்பளையா? பொம்பளையா இருந்தால் எஸ் சொல்லுங்கள், ஆம்பளையா இருந்தால் நோன்னு சொல்லுங்கள். கைஸ், இப்போ வந்து சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டே இருந்தது. அந்த டைமில் வந்து திடீர்னு வந்து அகஸ்டின் வந்து அவனால் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தான். நாங்களும் வந்து கொஞ்சம் எங்கள் கூடயே இருறா போயிடாதரா அப்படின்ற மாதிரி சொன்னோம். பட் வந்து அவனால் சுத்தமாக முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டான்னா, அவன் வந்து கீழே காருக்கு போய்ட்டு காரில் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் சொன்னதுலேயே 3 பேர் பண்ணாலே இந்த இடம் ரொம்ப கொடூரமாக இருந்ததுன்னு சொன்னோம். இப்போ 2 பேர் ஆரம்பத்துலேருந்தே அவங்களும் பயங்கரமாக இருந்தது. ஒருத்தரை காலி பண்ணிடுச்சு. ஆமாம், ஆல்ரெடி இப்போ ஒரு ஆள் காலி. இப்போ 2 பேர் தான். சரி ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். இங்கே தான் ஆக்டிவிட்டி நடந்தது. இங்கேயே மறுபடியும் உள்ளார என்ட்ரு ஆகும். இதுக்கே குஸ்பம்ஸ் ஆகுது. ஹலோ, யாரோ வர மாதிரி தானே இருக்குது பின்னாடியும். வாக் பண்ணி பின்னாடியே வர மாதிரி சவுண்டு. அக்கா அக்கா யாராவது இருக்கீங்களா இங்கே? அக்காவா அண்ணனா தெரில, யாரோ வராங்க. இல்லை உள்ளார யாராவது ஆளுங்க இருந்து எங்களை பயமுறுத்துறீங்களாப்பா?
யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஏய் இங்க ஏதோ தலைவெட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. எங்க அங்கே இங்க கேட்டு க்ளோஸ். நான் திறந்து வச்சுட்டு வந்தேன். இப்போ க்ளோஸ் ஆச்சு அது. சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல இருந்த எங்கள் கூட இருந்த எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து எங்களையும் ஏதாவது பண்ண போகிறீங்களா? எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. அழுகுறாங்க யாரோ. அழுகுறாங்கப்பா. ஏதோ பக்கத்தில் சவுண்டு கேட்குது. இந்த இடத்துல ஏதோ பார்த்தீங்க. இங்கே தானே? திருத்தா மேலே தான் கரெக்டாக இங்கே தான் மேலே போய்டுவா. கரெக்டாக இங்கே இருந்தால் ஏதோ வெட்டி பார்த்தது. நான் வரும்போது பின்னாடி யாரும் ஓடி வந்த மாதிரி இருக்குப்பா. ஹலோ, இப்போ எங்களை யார் இப்போ இந்த மாதிரி வந்து அலக்கழிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா? யாரோ அழுகுற சவுண்டு கேட்கல? ஆமாம், இப்போது கீழேயும் கேட்குது. ஆமாம், இங்கேயும் கேட்குது. மேலே யாரோ வாக் பண்ணுற மாதிரியும் கேட்குது. என்ன தான் பண்ணுறது? ஒருத்தர் அவுட் ஆனதுனால அதிகமாக இருக்குது. ஆமாம், கீழே சவுண்டு தெரியுதா உங்களுக்கு? அதை யாரோ பின்னாடி ஃபாலோவும் பண்ணுறாங்க, முன்னாடியும் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல உருவத்தை பார்த்துட்டு தான் பின்னாடி கிளாஸ் ஆச்சு. பின்னாடி கிராஸ் ஆச்சு. இப்போது நான் தெளிவாக பார்த்தேன், இந்த இடத்துலேருந்து ஒரு உருவம் போச்சு. கன்ஃபார்ம் கேப்சர் ஆகிருக்குது. தள்ளவே முடியலையா இது? எங்களை எங்கே வர வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னையா எங்கே தான் வர வைக்குது இது? எல்லாரும் ஹலோ, நாங்கள் உங்களை பார்த்துட்டோம். எதுக்கு இது மாதிரி வந்து ஒளியிறீங்க? எங்கள் முன்னாடி வரலாம்ல. ஆல்ரெடி ஒரு ஆள் காலியானதுலேருந்து பக்கு பக்குன்னு இருக்குது. இது வந்து நார்மலாக அவனுக்கு ஏதாவது வயிற்று வலி வந்ததா? நார்மலாக அவனுக்கு வயிற்று வலி வந்ததா இல்லை இதுங்க ஏதாவது பண்ணி அவனுக்கு ஏதாவது ஆயிருக்கா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இருங்க இங்கே தான் பார்த்தோம். ஒரு வெயிட் கரெக்டாக இங்கே தான் நிற்குது. கதவுல வந்து காலச்சி இருக்குது. கதவு மேலாமல் ஏறி போவோம். நீங்கள் பாருங்கண்ணா. ஆமாம் பாருங்க, அங்கேயும் ஆக்சுவலாக காலச்சி மாதிரி தெரியுது லைட்டாக. அவ்வளோ ஹைட்ல எப்படி போச்சு? அதுதான். ஹலோ அக்கா அண்ணா யாராவது இருக்கீங்களா? எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணினா கரெக்டாக இருக்கும். ஹலோ, இந்த ரூமில்
அசைது பாருங்க, கதவு அசைது பாருங்க. பாருங்க. முன்னாடி யாரோ வர மாதிரியே இருக்கு. ஏய், எதுவும் இல்லையா? இப்போ பின்னாடி எவ்வளோ கிராஸ் ஆச்சு? அது நடனா இல்லை இப்போ நம்ம பார்த்தது நான் உங்கள் பின்னாடி பார்த்தேன். அதுக்கு என்ன வேணும் கேளுங்க பார்ப்போம். கேட்டுங்க அதுக்கு லைட்டு யூஸ் பண்ணுறதுனால கோவமாக இருக்குது அது. அதுக்கு நம்ம அந்த பிளேஸில் போகலாம். நம்மளுக்கே ஒன்றுமே தெரியும். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ லைட் யூஸ் பண்ணால் வந்து அது ரொம்ப அக்ரெசிவ் கோவம் ஆகிட்டே இருக்குது. கேட்டுருங்களேன். சரி வாங்க கேட்டுடலாம். காட்டுங்க. என்ன ரீசன் இப்படி ஆக்ரோஷமாக இருக்குன்னு கேளுங்க. அது என்னன்னு கேட்குறது? ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கு? என்ன ரீசன் கேளுங்க. அதான் சரி, இப்போ எங்கள் மேலே உங்களுக்கு கோவமாக இருக்கா? என்ன காரணம்? காரணம் தெரியலையே. உங்களை போக சொல்லுதா? என்ன சொல்லுது? தெரியுதா? இருக்குப்பா. இருக்காங்க. ஆமாம், அங்கே பாருங்க. இதில் சேனலில் தெரியுது தெரியல, என்னால் கண்ணுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ எதுவுமே காணும். நீங்களும் பார்த்தீங்களே. ஆமாம், இங்கே இப்போ நாங்கள் 2 பேருமே கண்ணால் பார்த்தோம். இந்த லைட் வெளிச்சத்தில் எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் நின்றுட்டு இருந்தது. ஆனால் கேமராவில் தெரியல. கிட்டக்க நான் வர வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவமே காணும். சரி, அதுக்கு வேறு என்ன தான் வேணும்? இருங்க, ஒருவேளை வந்து நான் லைட் யூஸ் பண்ணுறதுனால தான் அதுக்கு பிடிக்கலையா? ஓகே, இந்த இடத்துல நாங்கள் வந்து லைட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே, அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலையா நாங்கள் இங்கே இருக்கிறது? லைட் யூஸ் பண்ணுறது நக்கலாக சிரிக்கிறீங்களா? எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு காமெடியாகவே இருக்கு? நக்கலாக பண்ணுறீங்க. இது தூர் பிடிச்சி பேயோ? கண்டிப்பாக அது மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இல்லை, பண்ணுறதுலாம் அப்படி தான் இருக்குது. அது பண்ணுறது எவ்வளோ ஆல்ரெடி ஒருத்தரை காலி பண்ணிடுச்சு. ரிமைனிங் இருக்க 2 பேர் இருக்கும். உள்ளே வந்துருக்கு. அது சுற்றி எல்லா பக்கமும் தான் பண்ணுது. மீதி இருக்கிறது 2 பேர். அந்த 2 பேர்கிட்ட ஒழுங்காக இருக்கிற கம்யூனிகேட் பண்ணாமல் என்ன நெக்கல் சிரிப்பு. சரி, நாங்கள் இந்த இடத்துல லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நீ எங்க கூட பேசுவியா? இங்கே தான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி இருந்தது. ஆமாம், அதாவது தான் போய் பார்த்தேன். பர்சனில் பார்த்தா இப்போ எதுவுமே காணும் அங்கே. உண்மையுமே தானே? ஆமாம், தெளிவாக இந்த இடத்துல பார்த்தேன். யாரு? இப்போ அந்த வீட்டுக்குள்ளார பார்த்தீங்களா தெளிவா? இந்த இடத்துல இந்த ஜன்னல் இருக்குல்ல, இங்கே வாசல் இருந்து அதே வருவோமா? ஆமாம், அதே தான். இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்தது, நம்மளை பார்த்துட்டு இப்படி மறுபடியும் உள்ளார போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது எல்லா ரூம்லையும் சுற்றி நம்மளை விளையாட்டு காட்டுது. சரி, நம்ம லைட் ஆஃப் பண்ணிடுவோமா பேசாம? லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஆக்ரோஷமாக வச்சு செஞ்சதுன்னா வேறு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய இடத்த எப்படி நம்ம மட்டும் வந்து ஒன்றாவே சுற்றி நிற்குது? அது கஷ்டம் தான். இப்போ கூட வந்து ஒருத்தர் இல்லாதனால இப்போ பெருசாக எனக்கு ஏதோ 2 பேரையும் வச்சு செய்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஏதோ பிளானிங்கில் தான் இருக்குது. ஒருத்தர் கட் பண்ண உடனே கதவு திறந்துருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதை லைட் யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ண விரும்பலை. எந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியுமோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணி கேப்சர் பண்ணுறோம். அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எதாவது ட்ரை பண்ணுறோம். ஆனால் இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து தனித்தனியாக போயிட்டு அதை பண்ண போகிறோம். இந்த இதில் நான் தனியாக வாங்க பண்ணிடலாம், ஜாலியாக பண்ணலாம். சூப்பரு. ஓகே.
உங்கள்கிட்ட ஒரு பேக்கெட் நியூட்ரிஷன் இருக்குது, என்கிட்ட ஒன்று இருக்குது. தானா மூடுது. ஹலோ, ஏய் பார்த்துப்பா. சரி ஓகே, நம்ம லைட் ஆஃப் பண்ணிடலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கே கண் தெரிய மாட்டேங்குதே. ஏய் இப்போ தான் அதோட வேலையை காட்டுது. சரியா? லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான்ப்பா அது வேற மாதிரி பண்ணுது. கைஸ், லைட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ தான் அது எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாய்ஸே எங்களுக்கு கேட்குது தெளிவாக. நீங்கள் இங்கே தான் அழுவுறீங்களா அக்கா? நீங்கள் அழுவாதீங்க. ஹலோ, நீங்கள் எதுக்கு அழுவுறீங்க? தெளிவாக பார்த்துட்டேன். இந்த அளவுக்குள்ள தான் ரொம்ப எட்டி பார்த்தது. தெளிவாக பார்த்தேன். இங்கே தான் ஏன் பார்த்தேன். என்னது? உன் பின்னாடி தான் ஒரு உருவத்தை பார்த்தேன். ஏன் பின்னாடியா? ஆமாம். லைட் ஆஃப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இல்லை க்ளீனாக பார்த்தேன். இப்போ பின்னாடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து முறைக்குது. என்னை பார்த்து முறைச்சின்னு இருந்த மாதிரி சொன்னேன்ல, அது வேலை இப்போ தான் காட்ட ஆரம்பிக்குது. வீட்டில் ஒன்றும் தெரியல. அப்புறம் என்ன சார் பார்க்குறீங்க? எட்டி எட்டி பார்க்குறீங்க சார். எட்டி எட்டி பார்க்குறீங்க. என் பக்கத்தில் நினச்சிட்டீங்களா? கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. வாங்க அப்படியே வந்து ஒரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது எங்கே தான் என்ன தான் வேலையை காட்டுது பார்த்துக்கலாம். எஸ், ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில. நான் வந்து மேலே ஃப்ளோர் போயிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுங்க. கீழே போயிடுவா? இல்லை, இந்த ஃப்ளோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து மேலே ஃப்ளோர் போயிடுறேன். அப்படி இல்லைன்னா இங்கே ஆக்டிவிட்டி இப்போ இருக்குது, நல்லாவே தெரியுது. இந்த ஃப்ளோரை நான் வந்து கவர் பண்ணிடுறேன். மேலே நீங்கள் போய்ட்டு கவர் பண்ணிடுறீங்களா? ஏதோ தனியாக போகணுன்றீங்களே இப்போ? 10 minutes தான். நம்ம டைம் வச்சுக்கோம், அவ்வளோதான். உங்களுக்கு 10 நிமிஷம், அவ்வளோதான். கரெக்டாக எனக்கு 10 நிமிஷம் தான். கரெக்டாக 10 நிமிஷம் முடிஞ்சோடனே நீங்கள் கீழே இறங்கி வந்துடுங்க. நான் என்னோட டைம் ஓகே, நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன். பாய் மனுஷனை தனியாக போய் விட்டானே. இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. சரி, இந்த வீட்டை ஃபுல்லாக இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த வீட்டுக்கு போயிடும். தலைவர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கே பார்க்க போயிருக்கிறது மேலே. அவருக்கு மேலே என்ன நடக்குது தெரில, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஹலோ, எதுக்காக இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ஹலோ ஏ அட கடவுளே, மேலே எதுவும் வராதுன்னு நான் அந்த ஆளு. இங்கே தான் மெயினாக அந்த அண்ணா இருக்காரோ? ஐயோ, இங்கே பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது, இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. ஹலோ அக்கா, அக்காவா? அண்ணா, யார் இருக்கீங்க? நீங்கள் தான் வந்து லைட் யூஸ் பண்ணால் கோவப்படுறீங்கன்னு தான் நான் வந்து லைட்டே யூஸ் பண்ணாமல் வந்துட்டுருக்கேன். அப்புறம் எதுக்கு இவ்வளோ கோவம்? இப்போ என் கூட வந்து பேசலாம்ல நீங்கள்? ஏன் இப்படி சுற்றி சுற்றி வரீங்க? நேராக வர மாட்டீங்களா? நேராக வந்தால் தானே உங்க கூட பேச முடியாது. ஏதாவது இப்போ இவ்வளோ நேரம் பயமுறுத்திட்டு இருந்தீங்கல்ல, இப்போ பயமுறுத்துங்க.
இங்கே அமைதியாக இருக்கிறத பார்த்தா என்ன எல்லாரும் வந்து ஒன்றா ஒட்டுமொத்தமாக கிளம்பி மேலே நடராஜ்கிட்ட போயிட்டீங்களோ? ஏதோ அங்கே தான் சவுண்டு கேட்குது. ஐயோ அம்மா, ஏதோ கூட தோத்திட்டு வருது, என்னன்னு தெரியல. ஐயோ ஸ்பூக்கி, விடாத கருப்பு மாதிரி ஏதோ தோத்திட்டே வருது, என்னன்னு தெரியலையே. கடவுளே, இவ்வளோ அமைதியாக இருக்கு. அன்றைக்கி தலைவர் மேலே போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் சமாளிச்சிருவாரு. கதவு தொடர்பாக இருந்தது. நான் தான் இப்போ வெளியே வந்துட்டு எங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, நீ எங்கே இருந்தாலும் சரி என் கிட்டக்க வந்து பேசினாதான் என்னால் வந்து முடிஞ்ச உதவியை உங்களுக்கு பண்ண முடியும், சரியா? நீங்கள் இப்படி வந்து ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்தமாரி சத்தத்தை கொடுத்து பயமுறுத்துனீங்கன்னா உங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? அதை வந்து லாக் பண்ணிடுச்சுங்க. ரூம் ஃபுல்லாக இருட்டாக்கு துண்டை வந்து லாக் ஆகிட்டேன். எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, நீங்கள் முன்னாடி வந்து தாராளமாக பேசலாம், சரியா? தெளிவாக ஒரு உருவம் இந்த இடத்துல எனக்கு துரத்திட்டு வந்தது. ஹலோ, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னை எதுக்கு துரத்திட்டு வந்தேன் இப்போ நீனு? இங்கேருந்து தான் வயசு இருந்தது. இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், உட்காந்துருந்தேன். சரியாக டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதட்டத்தில் பார்த்தோன்னே ஃபுல்லாகவே ஃப்ளாஷ் ஆகிடுச்சு எனக்கு மைண்டு. நான் உன்னை தேடி தான் வரேன். இங்கே தான் இருக்கேன் உள்ளார. ஹலோ, உங்களுக்கு தெரியல, என் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. இந்த சைடில் இப்படி கிராஸ் ஆகி போனது. ரூமில் எதுவும் இல்லை. இதுக்கு மேலே நீ இருந்த வேலைக்கு போகுது, நாங்கள் என்ன வந்து நின்ற போது ஓடிடலாம்.
ஐயோ வாசல்லையே நிக்குது. ஹலோ, யார் கதவை தட்டுறது? என் கூட ஏதாவது பேசணுமா? என்ன உள்ளார வர சொல்றியா? யார் இப்போ என் பக்கத்தில் ஓடி வந்தது? இந்த சைடில் யாரோ கதவு தட்டுறாங்க. ஆனால் இங்கே என் பக்கத்தில் யாரோ வந்து சர்ஃப்னு வேகமாக ஓடி அந்த மாதிரி இருந்தது. அட்டைட்டு பயங்கரமாக இருக்குங்க. முடியல. 10 நிமிஷம் சுட்டு போடணும். என்ன அழகாக வெளியே போகலான்னு பார்த்தா வாசல்லே வந்து விடாத கருப்பு மாதிரி நிற்கிது. இவர் வெளியே போகலாமான்னு பார்த்தாலும் பயமாக இருக்குது. சரி, ஓகே. நான் ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். உங்களுக்கு உதவி வேணும்னா என் பக்கத்தில் வாங்க, உங்களுக்கு உதவி வேணாம்னா என் பக்கத்தில் வராதீங்க. சரியா? உங்களுக்கு உதவி வேணுமா வேணாமா? நான் இங்கே தான் இருக்கிறேன். இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்குது. தலைவர்னால அமைதியாக இருக்கிறாரு. எந்த சத்தமுமே கேட்கல. நீங்கள் இருக்கிற அமைதியை பார்த்தா உங்களுக்கு என்கிட்டேருந்து எந்த ஒரு உதவியும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கரெக்டா? அப்போ நான் இங்கேருந்து கிளம்பலாமா? ஆல்ரெடி அகஸ்டினுக்கும் வந்து சுத்தமாக உடம்பு சரியில்லை. என்னாச்சுன்னே தெரில. நல்லா செம ஸ்ட்ராங்காக வந்தால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியல, கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். என்னடா ஆச்சுன்னு கேட்டால் வயிறு வந்து வலிக்குது, இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மேபி அது வந்து ஃபுட்டு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கல, அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நான் வந்து மேலே போயிட்டு நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. போய் படுத்து தூங்கிட்டாரா, எதுவும் மேலே ஆக்டிவிட்டி இல்லைன்னு என்னன்னு தெரில. மேலே போயிட்டு பார்க்குறேன். இப்போது இந்த நைட் விஷனையும் தூக்கிட்டு என்னால் போக முடியாது. ஸோ இந்த நைட் விஷன் ஆஃப் பண்ணிட்டு அந்த நைட் விஷன் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு நான் மேலே போகிறேன். ஓகே ஓகே. எங்கேயும் ஆளே காணோம். தலைவரே, தலைவரே, ஸ்பூக்கி கூப்பிட்டா இது வந்துடுன்ற போது ஸ்பூக்கி வாய்ஸ் கேக்குது. யானே காணும். தலைவரே, எங்க இருக்கீங்க? தலைவரே ஆளாகணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கட்டின்னு இருக்கிறேன். நீங்க என்ன ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண சொன்னீங்க. ஜாலியாக ரூம்ல கதவை சாத்திட்டு உட்காந்து. நான் இப்போ கூட நீங்க வரும்போது நீங்க வர நினைக்கல, உங்க வாய்ஸ்லயே கேட்குதுன்னு சொல்லிட்டு தான் எழுந்தேன். நான் 2 தடவை வந்து நின்று பார்க்கும்போது ஓரம் கட்டி அடிச்சு வேகமா துரத்திட்டு வந்தது. 2 தடவை வெளியே வந்து திறந்துறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வாசல்லையே ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, இது
விடா கொண்டா கொடா கண்டா விடாத கருப்ப மாதிரி அது வாசலே. இப்ப கூட அது மாதிரிதான் நீங்க ஒருதான் தெரியும் பதட்டத்துல இருந்தேன். நானும் உங்களை பார்த்து செத்து தான் சத்தியமா நீங்க வந்ததான் பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஜாலியா மேல போயிட்டீங்க நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் உங்களை நீங்கள் ஜாலியாக எங்கடா வந்து பார்த்துங்க பாருங்கண்ணா கைஸ். நான் இப்போ இந்த நைட் விஷயம் தூக்கிட்டு தான் அப்படியே வந்தேன். வந்து பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குது. அமைதியா இருக்கா? போயிட்டு நான் என்ன நினைச்சேன் நீங்க போய் எங்க போயிட்டீங்க. நீங்க வேற நான் ஃபர்ஸ்ட் வரணும் அவங்க துரத்திட்டு போனதுக்கு அப்புறமா நான் உள்ளே வரக்கூடாதுன்னு இருந்தேன். உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சுலாம் வெளியே போகலான்னு பார்த்தா இங்க வந்து ஃபர்ஸ்ட் நிக்குது. ரெண்டாவது தைரியப்படுத்திட்டு போலான்னு பார்த்தா வாசலே நிக்குது. நான் நீங்க சவுண்டு கொடுக்குறேன் உங்க என் சவுண்டு உங்களுக்கு கேட்கலையா? என்னப்பா அவ்வளோ கத்துறேன். இப்போ நானும் தான் வந்தப்ப கத்தின்னு தான் வந்தேன். அதுவே உங்களுக்கு கேட்கலையே. என் ஹார்ட் ரேட் ஏறி இறங்கிச்சு. தயவு செஞ்சு இந்த முதல்ல வெளியே போயிடல. சரி ஓகே ஓகே வாங்க அதுதான் ஃபுல்லாக ரிலாக்ஸாகவே போயிடலாம். ஓகே கைஸ் நாங்கள் வந்து வெற்றிகரமாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணோம். தனித்தனியாகவும் போயிட்டு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணோம். அவங்க எங்ககிட்டேருந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்கல. நாங்கள் ஏதாவது உதவி வேணுமானு கேட்டு பார்த்துட்டோம். பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக வரவே இல்லை. ஆனால் அது ப்ரெசன்ஸ் மட்டும் காட்டி கொடுக்குது. சரி ஓகே கைஸ் இந்த டைமில் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் 2 பேரும் குட் நைட் சொல்லிட்டு வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம். சேம் டைம்ஸ் ஹாப்பி நியூ இயர், பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். எஸ் அதுக்கப்புறம் எல்லோரும் நல்லா நிம்மதியாக தூங்குங்க. தூங்குறப்ப வந்து பேய்க்கு நான் ஒரு படம் ஹாவ் எ ஸ்வீட் பேய் ட்ரீம்ஸ். பாய்.